ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். கோட்டையை பிடிக்கப் போவது யார்? தேர்தலுக்கு பிந்தைய ஸ்ரீ டிவியுடைய கருத்து கணிப்பில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, ஏற்கனவே நம்ம முதற்கட்ட கலாய்வு சொன்னோமா, அதுவும் இதுவும் ஒத்துப்போகுதா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தான். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். முதற்கட்டமாக இங்கே கலாய்வில் ஈடுபட்ட தியானேஷ் சொன்னது என்னென்னா, இது கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ பன்னாரி இருக்கிறாரு, ஏற்கனவே இங்கே நன்கு அறியப்பட்ட சிபிஐயுடைய பிஎல் சுந்தரம் இருக்கிறாரு. அப்படின்னாலும் கம்யூனிஸ்டுகள் மேலே ஒரு சில வருத்தங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த முறை பன்னாரிக்கு தான் வாய்ப்பு அப்படி இருந்தது. அதே நேரத்தில் இழுபறியாக இருந்தால் கூட அவருக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. சென்ற முறையே ஒரு 16,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த முறை தாவேக்கா இருக்குது, இவங்க வாக்கு எந்த அளவுக்கு பிரிக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு, அவர்கிட்ட கேட்போம். வணக்கம். 2021 77.07% வாக்கு பதிவாக இருந்தது. அப்போ வெற்றி வித்தியாசங்கிறது 16,008 வாக்குகள். இப்போ பார்த்தீங்கன்னா 89.27% வாக்குகள் பதிவாக இருக்குது. இது தாவேக்காவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, யாருக்கு அட்வான்டேஜா இருக்கு? இது பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. ரெண்டு பேர் ஓட்டுமே பிரிச்சுட்டாங்க. இங்க அதிமுக ஓட்டத்தை அதிகமா பிரிக்கிறாங்க. இது செங்கோட்டையன் கட்சி வெளியே விஷயத்துக்கு வந்ததுனால சத்தியம் பவானி சாகரும் கோபிச்சந்திரன் ரெண்டு பேரும் அதிமுக ஓட்டத்தான் விஷயம் பிரிக்குது. அது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புல இது பாத்தீங்கன்னா நம்ம நெக் டு நெக் தான் சொன்னாங்க, வீராபுராங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தாவைக்க ஓட்ட பிரிக்கிறதுனால தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் அதே மாதிரி தான். ஏன்னா அவர் சுந்தரத்து மேல 3 சமூகம் கோவத்தில் இருக்கிற பிசிஎல் சட்டம் தவறுதலும் பயன்படுத்துறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த வெள்ளாளர் வேட்டுவ சமுதாயத்தில் இந்த கவுடர் அந்த 3 சமூகம் பார்த்தீங்கன்னா அவங்க பிஎல் சுந்தரத்துக்கு ஓட்டு போடாதவங்களும் தீர்க்கமா இருந்தாங்க தீர்மானத்தில் இருந்தாங்க. கடைசி நேரத்துல பழைய எம்எல்ஏ எல்பிடி தர்மலிங்கம் அவர் எல்லா சமூக மக்கள்கிட்ட பேசிட்டு கட்சி இனிமேல் அந்த ப்ராப்ளம் வராது அப்படி இப்படின்னு சமாதானமெல்லாம் பேசி இவரெல்லாம் பங்களிப்பு கொடுத்து ஒரு ஓட்டை கவர்ந்திருக்கிறார். அது எலெக்ஷன் அன்னைக்குதான் தெரிய வரும். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் அவருடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து ஓட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகம். ஸோ உங்களை பொறுத்தளவு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல மிக தீவிரமாக வேலை பார்த்த எல்பிடி தர்மலிங்கத்தின் காரணமாக பிஎல் சுந்தரம் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்களா, இல்ல ஒரு முன்னிலை தான் இருக்குமா? முன்னிலைதான் இருக்கு, வாய்ப்புகள் உறுதிய சொல்ல முடியாது. ஏன்னா 3 சமூகங்கிறது இருக்குது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. 3 சமூகம் எதிர்க்குது. அந்த பிசிஎஸ் அண்ணா அவர் எம்எல்ஏ இல்லாதப்பவே இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது அந்த கோபம் இன்னைக்கு வரைக்கும் தனியில. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு எல்பி தர்மலிங்கம் எல்லா சமுதாயம் சார்ந்தவர்னால அவர் சமூகத்தில் ஆல்ரெடி முன்னாள் எம்எல்ஏ வேற தொகுதியில் இருக்கிறதுனால ஒரு சில பேசிக்கிறார். அவரே பேசுறது சரி பரவாயில்ல அப்படிங்கிறது ஒரு சில மனமாற்றங்கள் இருக்கலாம் மொழிய அது உறுதியே சொல்ல முடியாது. வச்சுக்கல வெற்றி வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. முன்னிலை ஒரு நெக்கு தான் இருக்கும், எப்படி வேணாலும் மாறலாம், இப்படி வேணா மாறினாங்க. பட் அந்த நெக்ல சுந்தரம் எதிர்க்கிறார். இதோட உழைப்புல அவர் தப்பிச்சிடுற மாதிரி இருக்கு. தேர்தல் நேரத்துல கவனிப்பு எப்படி இருந்தது? நிக்கிறது கம்யூனிஸ்ட் காசு கொடுத்துருக்காங்களா? அவரு கொடுக்கலீங்க, அவர் சார்பில் கூட்டணி கட்சிகள் கொடுத்தாச்சு. ஏன்னா போன டைம் தோற்றதுக்கு காரணமே பணம் கவனிப்பு இல்லைங்கிறது தான். ஏன்னா அவரு போன டைம் பணம் கொடுத்துருந்தாலும் கண்டிப்பா போன டைம் ஜெயிச்சிருப்பார். நான் ஜெயிச்சிருவேன், கம்யூனிஸ்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன காட்டியும் அப்புறம் அன்னைக்கு அந்த டைம் ஆளுங்கட்சி அதிமுக காட்டி அவங்க பணப்பட்டு நல்லா பண்ணனால பண்ணாரி வெற்றி பெற்றார். பட் இந்த டைம் காலம் அப்படி கிடையாது. ஆளுங்கட்சி டிஎம்கே இருந்ததுனால இவர் கட்டப்பட்டு இறங்கி இவர் நிறைய விளைவுகளை சம்பாதிச்சிட்டார். கட்சிக்குள்ளேயும் வெளியும் சரி சமூகத்திலையும் சரி கட்டவே சந்திச்சதுனால இவர் பணம் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாத சூழ்நிலை இருந்தார். பட் அது ஒரு சில மாற்றங்கள் தாவேக்கா பிரிக்கக்கூடிய ஓட்டுக்கள்னால அவர் முன்னணியில் இருக்கிற மாதிரி தோன்றுது. அது மூலம் இந்த தொகுதி ரொம்ப தூரங்க, தாளவாடி மலை சார்ந்த பகுதிகள்னால ஒரு 67-70 கிலோமீட்டர் வர வருதுங்க கீழே எதுக்கும். ஸோ அந்த பக்கம் விழுகிற ஓட்டு டெட் ஆப்போசிட் இந்த பகுதியில் இருக்கும். சத்தியமங்கலத்தை விழுகிற ஓட்டுக்குமே தாளவாடி அரைப்பளை அந்த பக்கம் விழுகிற ஓட்டுகள் ஆப்போசிட்டா இருக்கு. தாளவாடியில நிறைய இந்துக்களுக்கு எதிராக போலீஸ் பல அட்ரோசிட்டி எல்லாம் பண்ணாங்க. அந்த மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க? அந்த யாருக்கு ஆதரவாக மக்கள் பாத்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அந்த வனவிலங்கு மோதலுங்கிறது கொஞ்சம் ஆதரவு போராட்டம் பண்ணி பேசிக்கிறதுனால அதுல பாதி இவருக்கு சாதகம் முழுகக்கூடிய நிலைமையில இருக்குங்க. ஆனா அரைப்பாளையம் அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா அது அதிமுகவோட ஆக்டு மாற கிடையாதுங்க. நாங்க நண்பர்கள் நினைக்கிறேன் பேசுன வரைக்கும் பார்த்ததுல
இதுல எதுவும் மாற கிடையாது. பட் ஒரு சில இது சத்தியமங்கலம் நகரமெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஏரியா இருக்கு. இந்த மாதிரி ஏரியாக்கள்ல பார்த்தீங்கன்னா அது சாலண்டா வந்து திமுக கொடுக்கக்கூடிய ஓட்டுகள் தான். அது வந்து இவர் அறுவடை பண்ணிட்டு போறாரு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. ஈரோடு மாவட்டம் பவானி சாகர். முதற்கட்டத்திலேயே நம்ம இழுபறி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த தேர்தல் நடக்கும் பொழுதுமே பார்க்கும் பொழுது அதே தான் தொடர்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். காரணம் என்னென்னா, சென்ற முறை வந்து கடைசி கட்ட கவனிப்பு செய்யாதனால தான் பிஎல் சுந்தரம் தோற்று போனார். கம்யூனிஸ்ட்டுங்க நாங்கள் வந்து கை சுத்தமானவங்க அப்படின்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, இந்த தடவை அந்த சுத்தங்கள்லாம் வேலைக்கு ஆகாது, எங்களுதும் கரை பிடிந்த கரங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நேரடியாக கொடுக்கலனாலும் கூட்டணிகள் எல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. குறிப்பாக பல சமூகங்கள் வந்து பிஎல் சுந்தரத்திற்கு எதிராக இருந்திருக்காங்க. இவர் வந்து எம்எல்ஏவாக இல்லாத பொழுதே பிசிஆர் சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்தி பலர் மீதும் கேஸு வரத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க கோபத்தில் இருந்திருக்காங்க. ஆகவே இவரை வந்து தோற்கடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஒரு சீனியரான லீடர் எல்பிடி தர்மலிங்கம் அப்படிங்கிறவர், கொங்கு வேளாள அந்த சமூகத்தை சார்ந்தவர், அவர் திமுகவில் இருக்கார். அவர் வந்து அந்த சமுதாய மக்கள்கிட்டலாம் பார்த்து பேசிஃபை பண்ணி, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, இனிமேல் இது போன்ற பிசிஆர் சட்டங்கள் உங்கள் மீது தவறாக பிரயோகிக்கப்பட விட மாட்டேன், எனக்காக நீங்கள் வாக்களிங்க அப்படின்னு பல பேர்கிட்ட அவர் பேசுனதுனால அந்த சமூக மக்கள் கடைசி கட்டத்தில் அவங்க ஒரு சுமூகமான நிலைக்கு வந்தாங்க. அதனால் அவங்களுடைய வாக்கு கொஞ்சம் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பும், அதே நேரத்தில் தாவேக்கா பிரிக்கக்கூடிய வாக்கு இந்த பகுதியில் அதிமுகவுடைய வாக்கும் விழுங்குது அப்படிங்கிறதுனால நம்மளால் சரியாக கணிக்க முடியல. ஆனால் ஒரு வகையில் இஸ்லாமியர்களுடைய வாக்கு கன்சால்டேட்டாக போட போகிறாங்க அப்படிங்கிறதும், திமுக வந்து இது சரி கட்டிட்டார், எல்பிடி தர்மலிங்கம் வந்து சரி கட்டினதுனால அந்த வாக்குகளும் கொஞ்சம் அப்படி மாறி விழுந்ததுன்னா, பணமும் போன முறை செலவு பண்ணல, இந்த தடவை கவனிப்பும் ஒரு பக்கம் நடந்திருக்குது. அதனால் ஒரு சின்ன எட்ஜ் சுந்தரத்திற்கு இருக்கிறது. ஆனால் தர்மலிங்கம் என்னதான் வாக்குறுதி கொடுத்தாலும் நாளைக்கு இவர் எம்எல்ஏ ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த சமூகங்கள் யோசிச்சதுன்னா எப்படி வாக்கு போட்டிருப்பாங்கன்னு தெரியாது. அதனால் மே 4 வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும். ஆனாலும் ஒரு சின்ன எட்ஜ் சுந்தரத்திற்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.